வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் எண்ணிக்கை நூலில் 33வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 12.53% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நாம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். விடுதலை பயணத்தின் தொகுப்பு. மோசே, ஆரோன் ஆகியோர் தலைமையில் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டை விட்டு படைத்திரளாக வெளியேறி சென்ற போது அவர்கள் பயணம் செய்த பகுதிகள் இவையே. அவர்கள் புறப்பட்ட இடங்களை மோசே ஆண்டவர் கட்டளைப்படி படிப்படியாக எழுதி வைத்தார். அவர்கள் படிப்படியாக தங்கி புறப்பட்ட இடங்கள் இவையே. முதல் மாதம் 15ஆம் நாள் அவர்கள் ராம்சேஸிலிருந்து புறப்பட்டனர். பாஸ்காவின் மறுநாளில் இஸ்ரேல் மக்கள் எகிப்தியர் அனைவரின் பார்வையிலும் வெற்றிக்கை உயங்கியவராய் வெளியேறினர். ஆண்டவர் அவர்களுக்கு சாகடித்த தங்கள் எல்லா தலைப்பெயர்களையும் அவர்கள் புதைத்து கொண்டிருந்த போது இது நடந்தது. அவர்கள் தெய்வங்கள் மேலும் ஆண்டவர் நீதி தீர்ப்பு வழங்கினார். இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் ராம்சேஸிலிருந்து புறப்பட்டு சுக்கோத்தில் பாளையமிறங்கினர். அவர்கள் சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு பாலை நிலத்தின் ஓரத்திலுள்ள ஏத்தாமில் பாளையமிறங்கினர். பின் அவர்கள் ஏத்தாமிலிருந்து பயணமாகி பாகால் செபோனுக்கு கிழக்கே பிசுக்ரோத்துக்கு திரும்பி மிக்தோலுக்கு முன் பாளையமிறங்கினர். ஆகிரோத்தின் முன்னிருந்து கிளம்பி அவர்கள் கடல் நடுவே பாலை நிலத்துக்குள் கடந்து சென்றனர். அவர்கள் ஏத்தாம் பாலை நிலத்தில் 3 நாள் பயணம் செய்து மாராவில் பாளையமிறங்கினர். பின்பு மாராவிலிருந்து புறப்பட்டு அவர்கள் ஏலிமுக்கு வந்தனர். ஏலிமில் 12 நிருற்றுகளும் 70 பேரிச்சி மரங்களும் இருந்தன. அவர்கள் அங்கே பாளையமிறங்கினர். அவர்கள் ஏலிமிலிருந்து பயணமாகி செங்கடல் அருகே பாளையமிறங்கினர். செங்கடலிலிருந்து கிளம்பி அவர்கள் சீன் பாலை நிலத்தில் பாளையமிறங்கினர். அவர்கள் சீன் பாலை நிலத்திலிருந்து புறப்பட்டு தொப்காவில் பாளையமிறங்கினர். அவர்கள் தொப்காவிலிருந்து பயணமாகி ஆலிசில் பாளையமிறங்கினர். அவர்கள் ஆலிசிலிருந்து கிளம்பி இரபித்தீமில் பாளையமிறங்கினர். அங்கு மக்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. பின் அவர்கள் இரபித்தீமிலிருந்து புறப்பட்டு சீனாய் பாலை நிலத்தில் பாளையமிறங்கினர். சீனாய் பாலை நிலத்திலிருந்து பயணமாகி அவர்கள் கிப்ரோத்து அத்தாவில் பாளையமிறங்கினர். கிப்ரோத்து அத்தாவிலிருந்து கிளம்பி அவர்கள் அச்சத்ரோத்தில் பாளையமிறங்கினர். அவர்கள் அச்சத்ரோத்திலிருந்து புறப்பட்டு ரித்மாவில் பாளையமிறங்கினர். பின் அவர்கள் ரித்மாவிலிருந்து பயணமாகி ரிமோன் பாரேஸில் பாளையமிறங்கினர். ரிமோன் பாரேஸிலிருந்து கிளம்பி அவர்கள் லிப்னாவில் பாளையமிறங்கினர். லிப்னாவிலிருந்து புறப்பட்டு அவர்கள் இரிசாவில் பாளையமிறங்கினர். பின்னர் அவர்கள் இரிசாவிலிருந்து பயணமாகி கெகேலதாவில் பாளையமிறங்கினர். கெகேலதாவிலிருந்து கிளம்பி அவர்கள் செபேர் மலையில் பாளையமிறங்கினர். பின்பு அவர்கள் செபேர் மலையிலிருந்து புறப்பட்டு அராதாவில் பாளையமிறங்கினர். அராதாவிலிருந்து அவர்கள் பயணமாகி மக்களத்தில் பாளையமிறங்கினர். மக்களத்திலிருந்து கிளம்பி அவர்கள் தாகாத்தில் பாளையமிறங்கினர். அவர்கள் தாகாத்திலிருந்து புறப்பட்டு தெராகில் பாளையமிறங்கினர். தெராகிலிருந்து பயணமாகி அவர்கள் மித்காவில் பாளையமிறங்கினர். மித்காவிலிருந்து கிளம்பி அவர்கள் அஸ்மோனாவில் பாளையமிறங்கினர். பின்பு அஸ்மோனாவிலிருந்து புறப்பட்டு மோசரோத்தில் பாளையமிறங்கினர். மோசரோத்திலிருந்து அவர்கள் பயணமாகி பெனியாக்கானில் பாளையமிறங்கினர். பெனியாக்கானிலிருந்து கிளம்பி அவர்கள் ஓரகித்து காத்தில் பாளையமிறங்கினர். ஓரகித்து காத்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் யோற்றுபாவில் பாளையமிறங்கினர். பின்பு யோற்றுபாவிலிருந்து பயணமாக்கி அப்ரோனாவில் பாளையமிறங்கினர். அப்ரோனாவிலிருந்து கிளம்பி அவர்கள் எச்சியோன் கெபேரில் பாளையமிறங்கினர். எச்சியோன் கெபேரிலிருந்து அவர்கள் புறப்பட்டு காதேஷ் என்னும் சீன் பாலை நிலத்தில் பாளையமிறங்கினர். அவர்கள் காதேசிலிருந்து பயணமாகி ஏதோம் நாட்டின் ஓரத்திலிருந்து ஒரு மலையில் பாளையமிறங்கினர். பின்பு குரு ஆரோன் ஆண்டவர் கட்டளைப்படி ஒரு மலைக்கு ஏறி சென்றார். அவர் அங்கே இறந்தார். இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டை விட்டு வெளியேறிய 40ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 1ஆம் நாள் இது நடந்தது. ஒரு மலையில் ஆரோன் இறந்தபோது அவருக்கு வயது 123. கானான் நாட்டில் உள்ள நெகேபில் வாழ்ந்த கானானியனான அராது மன்னன் இஸ்ரேல் மக்கள் வருவதை கேள்விப்பட்டான். பின்னர் ஓர் மலையிலிருந்து அவர்கள் புறப்பட்டு சல்மோனாவில் பாளையமிறங்கினர். சல்மோனாவில் இருந்து பயணமாகி அவர்கள் பூனோனில் பாளையமிறங்கினர். பூனோனிலிருந்து கிளம்பி அவர்கள் ஒபோத்தில் பாளையமிறங்கினர். அவர்கள் ஒபோத்திலிருந்து புறப்பட்டு மோவாபின் எல்லையிலுள்ள ஈயாபரிமில் பாளையமிறங்கினர். ஈயாபரிமிலிருந்து பயணமாகி அவர்கள் தீபோன் காத்தில் பாளையமிறங்கினர். தீபோன் காத்திலிருந்து கிளம்பி அவர்கள் அல்மோன் திப்லாத்தாயிமில் பாளையமிறங்கினர். அல்மோன் திப்லாத்தாயிமிலிருந்து புறப்பட்டு அவர்கள் நெபோவுக்கு உன் அபாரி மலைகளில் பாளையமிறங்கினர். அபாரி மலைகளில் இருந்தவர்கள் பயணமாகி எரிகோவுக்கு எதிரே யோர்தானை எடுத்த மோவாபு சமவெளியில் பாளையமிறங்கினர். அவர்கள் யோர்தானை எடுத்த மோவாபு சமவெளியில் பெத்தேசிமோத்திலிருந்து ஆபேல் சித்திம் வரை இருந்த பகுதியில் பாளையமிறங்கினர். யோர்தானை கடக்கும் முன் தரப்பட்ட அறிவுரைகள். எரிகோவுக்கு எதிரே யோர்தானை எடுத்த மோவாபு சமவெளியில் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் நாட்டுக்குள் செல்லுகையில் உங்கள் முன்னிருந்து நாட்டின் குடிகள் அனைவரையும் துரத்தி விடுங்கள். அவர்களின் செதுக்கிய சிலைகள் அனைத்தையும் அழித்து விடுங்கள். அவர்களின் வார்ப்பு படிமங்கள் அனைத்தையும் உடைத்து விடுங்கள். நீங்கள் நாட்டை உடைமையாக்கி அதில் குடியிருப்பீர்கள். நீங்கள் உடைமையாக்கிக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு தந்துள்ளேன்.
உங்கள் குடும்பங்கள் வாரியாக திருவுள்ளச் சீட்டு போட்டு நீங்கள் நாட்டை உடைமையாக்கிக் கொள்ளுங்கள். குலங்களுள் பெரியவற்றுக்கு கூட்டியும் சிறியவற்றுக்கு குறைத்தும் உரிமை சொத்து வழங்க வேண்டும். எவ்விடத்திற்காக ஒருவனுக்கு சீட்டு விழுகிறதோ அது அவனுக்குரியது. உங்கள் மூதாதையரின் குலங்களின் படியே நீங்கள் உரிமை சொத்து பெறுவீர்கள். நாட்டின் குடிகளை உங்கள் முன்னிருந்து நீங்கள் துரத்தவில்லை எனில் நீங்கள் தங்கியிருக்க அனுமதிப்போர் உங்கள் கண்களை குத்தும் கூராணிகளாகவும் உங்கள் விழாவை கீறும் முட்களாகவும் இருந்து நீங்கள் குடியிருக்கும் நாட்டில் உங்களை துன்புறுத்துவார்கள். நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கே செய்வேன். நாம் 1189 அதிகாரங்களில் 150 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுவதுமாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.